அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற வவுனியா மாவட்டத்துக்குரிய நெலுக்குளம் பிரிவில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் நிற்கிறேன். என்னதுக்காண்டு பார்த்தீங்கன்னாண்டா இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. அந்த முக்கியமான நிகழ்வை ஒரு நல்ல இடத்துல இருந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாண்டா எனக்கான திருமணம். இந்த திருமணம் வந்து ஒரு காதல் திருமணம் தான். உண்மையிலுமே இந்த ஒரு தருணத்தில் அதை உங்களோட பகிர்ந்து கொள்வது என்ன கேட்கல சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் இப்போ உங்களுக்கு என்ற காதலியையும் அதே மாதிரி வருங்கால வாழ்க்கை துணையை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். பார்த்தீங்களாண்டா இவாதான் என்னுடைய வாழ்க்கை துணையாக வரப்போகிறவா. சொல்லுங்கள், உங்களோட பேர், உங்களோட அறிமுகம் எல்லாத்தையும் சொல்லுங்கள். இந்த பேர் கயாலினி ஜெயபாலன். நான் மெல்லாவில இருக்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய மெல்லாவில இருக்கிறா. இந்த எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், காதல் கதையெல்லாம் சொல்லுங்கன்ட்டு. அதுக்கான ஒரு தனி வீடியோ நாங்கள் உங்களுக்கு அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறோம். அதோட இந்த நாள் வந்து அதாவது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இன்றைக்கு வந்து மெஹந்தி, அதாவது எங்களோட தமிழ் பாரம்பரியத்தோட தொடர்புடைய ஒரு நிகழ்வாண்டு தெரியல. ஆனால் எங்களோட இப்போத்திய காலப்பகுதியில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக மாற்றிடணும். இன்றைக்கி 18ஆம் தேதி இந்த ஒரு சம்பவம். நாளைக்கு 19ஆம் தேதி வந்து பொண்ணுருக்கு. 20ஆம் தேதி வந்து அதாவது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வந்து கல்யாணம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து பெரியார்களால் ஏற்பாடு செய்ததால், அதாவது நல்ல நாள் எல்லாம் சொல்லுவினோம் தானே, அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு நாள் இருந்ததால் வந்து அதை இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்து முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுடைய கல்யாண காட். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இழுத்த மண்டாலே அப்படி ரைட் போகிற மாதிரியே ஒரு செட்டப் உண்டு. இது வந்து அடிச்சினாங்க. ஆனால் இது ஒரு வந்த ஒரு காரணத்தால் வந்து இந்த திருமண இந்த காட்டையும் வந்து நாங்கள் அடிச்சினாங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்குமான ஒரு வரவேற்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சில காலத்தில் இது இருக்கிறதால வந்து நிறைய பேர் வர்றதுக்கு ரை பண்ணியும் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் உண்டு. இருந்த நிறைய பேர் கவலைப்பட்டிருந்தீங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் இருந்து போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மெஹந்தி ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது, கல்யாணத்தை தவிர அதுக்கு முன்னுக்கு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்றத வேண்டிக் கொள்ளுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி பேர் ஜென்சிகா. வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:30 3 மணிக்கு தொடங்கினது. சரி, அந்த டைமுக்கு தான் வந்திருக்கேன் கேமராமேன் ஆகலும். இப்போதான் வேறு வந்திருக்கார். ஹலோ, முடியலாம் பட்டி மேந்தி போடுவோம். வணக்கம். வேண்டாமா, பொம்பளைக்கு வந்து இப்போ தான் ஒரு கை முடிஞ்சிருக்கு. ஒரு கை முடிஞ்சோடனே ஆள் முடியாத கட்டணும். நிறைய நேரம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலத்துக்கு 2 மணித்தியாலத்துக்கிட்ட ஆகிட்டானே ஒன்று போடவே. மூன்று மணிக்கு தொடங்கின மெஹந்தி ஃபங்க்ஷன் இப்போ 9 மணி ஆகிடுச்சு. இப்போதான் முடிஞ்சிருக்கு. சரி, எவிடன்ஸ் எடுத்து வச்சிருப்பேன். யார் பிச்சன் திருப்பி ரீடேக். என்ன சொல்ற ஷூட்டிங்கை பற்றி என்ன சொல்கிறேன்? மிஸ்டர் ஆகுது தானே கிதேஷ் கோச்? நானா யார் உங்களுக்கு? கிதேஷ் நானா யார்?
சிதேஷ் டேய் பெய்யப்பா சொல்லிவிடுங்க பெய்யப்பா. ரெண்டு எடுத்துட்டாங்க படி அப்படி லேட் ஆயிட்டு மெதுவாக வாங்க நீங்கள் வாங்க அப்படியே. 1 2 3 4 5. சம்பவம் நடக்குது 10 மணி ஆகுது முடிகிற மாதிரி இல்லை. சரி, நேற்று வந்து பார்த்திங்கன்னா மெகந்தி ஃபங்க்ஷன் வந்து உண்மையிலுமே சிறப்பாக நடைபெற்றது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 12 மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதால் அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டு 12 மணியே போயிட்டுன்னு தான் சொல்லணும். அதை தவிர்த்து இன்றைக்கு வந்து 19ஆம் தேதி இன்றைக்கு வந்து பொண்ணு இருக்குது. உண்மையிலுமே எங்களோட தமிழ் கலாச்சாரத்தோட பின்னி பிணைந்த ஒரு விஷயம். என்னென்னு பார்த்திங்கன்னா பொம்பளை வீட்டிலிருந்து வந்து அந்த சீரண்டு சொல்லி நான் நினைக்கிறேன், அதை கொண்டு வருவினோம். மற்றது அந்த முருங்கை அதாவது கன்னி முருங்கை அப்படின்னு சொல்லிவினோம், அதெல்லாம் கொண்டு வருவினோம். அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி பொண்ணு இருக்கிறதுக்கு பக்தராக்கள் எல்லாம் வருவினோம். அது எல்லாத்தையுமே நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா விஷயங்களையும் நீங்கள் இலங்கையில் ஒரு தமிழருண்ட சைவ முறைப்படியான ஒரு கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த கல்யாணத்தின் மூலம் ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம். உண்மையிலுமே நானும் இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுருக்கு நிகழ்வுகளே பார்த்ததில்லை. இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தை எனக்கே நடக்கும்போது உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் அப்படி.
வடியாது பொண்ணூருக்கு சேர்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. இதுக்கு பிறகு சாப்பிடுவாங்க எல்லாருமே, எங்களோட வீட்டில் பொம்பளை விட்டாக்கள் மாப்பிள்ளை விட்டாக்கள் எல்லாருமே. சாப்பிட்டுக்கு விட்டுட்டு வெளிக்கிட்டேன் நம்ம இங்கேருந்து. சரி, இங்கேருந்து சாப்பாடு பொம்பளை விட்டு கொண்டு போயிடணும். அப்புறம் அங்கே இருந்து சாப்பாடு இங்கே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் எனக்கான சாப்பாடும் வரும். பாய் பாய். வீட்டில் இருந்து காரில் தம்பியும் அண்ணாவும் ஒரு 9 பேர் போகணும், 7 பேர் போகணும்னு சொல்லிவிடும். அங்கே போயிடும். அங்கே போய் கன்னி கால் நடுறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாண்டா பொண்ணூருக்குள்ள என்ன விஷயம் நடந்தது, அதே மாதிரி மெஹந்தி நேற்று நடந்தது. மெஹந்தி வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னாண்டா எங்களோட வீட்டாக நடந்தது. ரெண்டாவது வீட்டு முல்லைத்தீவில் என்றாலும் சரி இஞ்சியை செய்வோம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்த நாங்கள். அதால் தான் இஞ்சை செய்த நாங்கள். அது எங்களோட தமிழ் பாரம்பரியத்தில் பொம்பளை வீட்டை தான் செய்யணும் அப்படின்றலாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்றாலும் சரி, ஓகே, இது நல்லதாக போயிட்டு என்னடா கொஞ்சம் பட்ஜெட்டை சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இஞ்சியை நான் போட்டுட்டேன்டா மாப்பிள்ளை வீட்டில் வந்து அந்த கல்யாணத்துக்கு பிறகு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான். பட்ஜெட் இருக்கும், எல்லாத்துலேயும் பட்ஜெட் இருக்கும். அதே மாதிரி எங்களோட சம்பிரதாயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் நடக்கும். ஒரு கல்யாணம் வேண்டா, பொண்ணு இருக்குதல், அதே மாதிரி மெஹந்தி அப்படிலாம் நடக்கும். நாளைக்கு கல்யாணம், அதை நீங்கள் ஒரு தனி வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
உண்மையிலுமே சந்தோஷம் இந்த ஒரு தருணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல. அடுத்த கல்யாண வீடு சிறப்பாக நடக்கணும் அப்படின்றது எல்லோரும் வேண்டிக் கொள்ளும். சரி, பை.